ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த மாதிரி லாங் டேக் இருக்கு இல்லையா, ஐடி கார்டு டேகு, இதை வந்து மெஷின் இல்லாமல் எப்படியே நம்ம ஹேண்டில் வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஷேப்பில் தான் தெரியும். அந்த மாதிரி எப்படி நம்ம கையிலேயே தைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எவ்வளோ டாலாக இருக்குன்னு. கீழே ஃப்ளோர்லேருந்து இது கிட்டுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ நான் இதை எப்படி ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஹாஃபே போதும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்குமே கிட்டு கரெக்டாக இருக்கும், இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ மீதி இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி இருக்கு இல்லையா, எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள். நீங்கள் உங்கள் கிட்டோட நெக்கில் போட்டுட்டு எது வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு அளவு எது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடுங்க. பின்னாடி இப்படி மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு இப்படி ஸ்டிச் போட்டிங்கன்னா இப்படி பார்க்க ஒரே ஈவனாக தான் தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நான் போட்டுறேன். நான் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ இது ப்ளூ கலர்ன்றதுனால இதுக்கு மேட்சான ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அளந்துட்டு பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கர்வாக கழுத்தில் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ரெண்டு பிளேஸ்லேயும் மடித்து உங்களுக்கு சாம்பிளுக்கு கிளிப்பு போட்டு அட்டாச் பண்ணி கட்டிருக்கேன். இப்போ எப்படி இந்த ஸ்டிச் பாருங்கள், இந்த பிளேஸ்லேயும் இந்த பிளேஸு இந்த கிளிப் இருக்கிற ரெண்டு பிளேஸ் மொத்தம் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுமா, இது உள்ளே போய்டும், நெக்குக்குள்ளே போயிடும். ஸோ இது பார்க்க நார்மல் டேகட்டும் நீட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு நான் அவுட்லுக் காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்கம் எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே தெரியல. நல்லா பாருங்கள், பேக் சைடு மட்டும்தான் ஸ்டிச்சஸ் இருக்கும். இது ப்ளூன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் லைட்டாக தெரியுதுங்களா? க்ளோஸில் காட்டுற பாருங்கள், ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும் 2 ஜஸ்ட்டு நான் 3 இன்சர்ட் மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கேன். பிகினிங் 1, மிடில் 1, எண்டில் 1, அவ்வளோதான். இப்போ நான் நாட்டு போட்டுக்க போகிறேன். ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி 1 2 3 4 5 ஜஸ்ட்டு ரோல் பண்ணி எடுத்துருங்க. நாட்டு உக்காந்துரும். அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி இங்கே மேலே கிளிப் இருந்தது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைமண்ட் மாறாமல் பாட்டம்லேருந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே உள்ளே பார்த்திங்கனாலும் நீட்டாக இருக்கா, வெளியிலையும் பாருங்கள் ஒரே இதாக தெரியுது. இதே மாதிரி இந்த சைடும் 2 நாட் போட்டு காட்டுறேன். சேம் ப்ராசஸ், இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் போடுங்க. ஃபைனலாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் போட்டாச்சு 2 சைடும்.
பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தா ஈவனாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டாலாக இந்த டேக் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப டாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் சாப்பிடும் போது கூட மேபி அதில் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்ட் பண்ணும் போதெல்லாம் அது ரொம்ப கீழே ஃப்ளோரில் போய் பட்டு அழுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி இருந்தால் நீட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லைங்களா? நம்மளும் ஈஸியாக வீட்டிலே ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.